அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். 17/1/2025 மதிய வானிலை அறிக்கை. தற்பொழுது வானிலை அமைப்பானது வங்கக்கடலின் தென்கிழக்கு புறமாக நீடிக்கும் காற்று சுழற்சி அது மெல்ல மெல்ல மேற்கு நகர்ந்து அடுத்து வரும் மணி நேரங்களில் இலங்கைக்கு சற்றே தெற்கு புறமாக அமையப்பெற்று தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு வறண்ட வானிலை, அதாவது ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலையாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய இந்த வானிலையானது அடுத்தடுத்த மணி நேரங்களில் குறிப்பிட்டு 18ஆம் தேதி மதியத்திற்கு பிறகாக வானிலை சூழல் மாறும். அது எப்படி அப்படின்றத இப்போ தற்பொழுது இந்த அறிக்கையில் நம்ம விளக்குறோம். மத்திய இந்திய தரைப்பகுதியில் ஒரு உயரழுத்தமும், அதாவது நாக்பூரை ஒட்டிய பகுதி. அடுத்தது பார்த்திங்கன்னா மியான்மர் கரையோரம் ஒரு உயரழுத்தம். இப்போ காற்றின் அமைப்பானது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்திங்கன்னா வடமேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்றானதை அப்படியே பார்த்திங்கன்னா கர்நாடக எல்லையோரம் வரைக்குமே கொண்டு வந்து அந்த நாக்பூரை மையமாக வைத்து கொண்டிருக்கின்ற அந்த உயரழுத்தத்திற்கும், மற்றும் மியான்மர் கரையோரம் ஒரு நிகழ்வு, அங்கே ஒரு உயரழுத்தம் இருக்கிறது. அந்த உயரழுத்தத்திற்கான காற்றும் பார்த்திங்கன்னா படிப்படியாக அது தமிழகம் ஊடாக பயணித்து வட இலங்கை தொட்டு கொண்டு உள்ள அப்படின்ற மாதிரி சுழண்டு வருகிறது. இப்போது வெப்பநீராவி காற்றானது அந்த மாலத்தீவு பகுதிகளில் இருந்து இறங்கக்கூடிய அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றானது அது பார்த்திங்கன்னா தற்பொழுது இங்கே இருக்கக்கூடிய வங்கக்கடலின் தென்கிழக்கு புறமாக இருக்கக்கூடிய நிகழ்விற்கு எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலநடுக்கோட்டிய ஒட்டிய பகுதிகளிலேயே பயணித்து சுழன்று வருகிறது. இது வரும் மணி நேரங்களில் மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் அப்போது மழைப்பொழிவானது எப்படி நமக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு காற்றின் அலைவுகள் அப்படின்ற மாதிரி இது அந்த உயரழுத்தத்தின் பிடியில் அது இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா கிழக்கு காற்று ஆக்கிரமித்து வட இந்திய குளிரலையின் காற்றானது அவ்வப்போது வட மாவட்டங்கள் வழியாக அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், அந்த குளிர் காற்றானது வெப்பம் உயர்வுக்கு பின்பு இப்போ போன நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சோ அதே போலவே ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை உருவாக்கி வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நல்ல மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கும். கண்டிப்பாக போன நிகழ்வை விட இதை சற்று கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கலாம் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கோம். டெல்டா கரையோரங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவும், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரங்களில் முதல் மழையானது தொடங்கும் நாளை மதியத்திற்கு பிறகாக மாலைக்குள். அப்படியே படிப்படியாக தென் கடலோரங்கள் மற்றும் தென் உள் மாவட்டங்களில் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் கன்னியாகுமரி இது முதல் தொட்டு வட மாவட்டங்கள் சென்னை வரைக்குமே அவ்வப்போது அப்படின்ற மாதிரி நள்ளிரவுக்குள்ளாக 19 அதிகாலையில் ஆங்காங்கே கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுத்து அடுத்தடுத்த மணி நேரங்களில் உள் மாவட்டங்கள்லேயும் படிப்படியாக கர்நாடக எல்லையோர மாவட்டம் மற்றும் ஆந்திர எல்லையோரம் மற்றும் இப்படி பார்த்திங்கன்னா கேரள எல்லையோர பகுதிகள், குறிப்பிட்டு கரெக்டாக சொல்லணும்னா தென்மேற்கு மலைத்தொடர் பகுதிகள், அதாவது தெற்கு பகுதிகளில் நல்ல ஒரு மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். தென்காசி, விருதுநகர் அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகள், அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கண்டிப்பாக பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா 19ஆம் தேதி பரவலாக ஒரு ஆங்காங்கே இருந்தாலும் 20ஆம் தேதி படிப்படியாக அது குறைஞ்சிரும். அந்த ஒரு நாள் நல்ல ஒரு மழைப்பொழிவு இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு பார்த்திங்கன்னா தெற்கு கடலோரங்கள் மற்றும் தெற்கு மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். மதுரை அந்த உள்ளிட்ட அந்த மாவட்டம் அதுக்கு கீழே அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அது படிப்படியாக விலகு பட்சத்தில் மீண்டும் குளிரலையின் தாக்கமானது அதிகரிக்க தொடங்கும். படிப்படியாக 21, 22, 23 ஒரு குழப்பமான வானிலை தென் மாவட்டங்கள் தென் கடலோரங்களில் ஒரு இடங்கள் இருந்தாலும் 24, 25, 26, 27 அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 5 நாட்களுக்கு பார்த்திங்கன்னா வறண்ட வானிலையாக குளிரும் மற்றும் பனியும் இடைப்பட்ட அந்த ஒரு காலங்களாக அப்படின்ற மாதிரி இருக்கும். 30ஆம் தேதி 29, 30, 31ஆம் தேதியில் ஒரு நிகழ்வானது, அதாவது சுமத்ரா தீவு அருகே இதோட அந்த இணைப்பிலேயே அப்படின்ற மாதிரி இணைந்து கொண்டு சுழற்சியால் ஒரு கிழக்கு காற்றின் மீண்டும் கிழக்கு காற்றை அவ்வப்போது ஏற்றும் பட்சத்தில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். வானிலை எப்பொழுதும் மாறுதலுக்குட்பட்டது. நன்றி, வணக்கம்.